கிளினிக்குக்கு ஒரு அம்மா தன் 17 வயது மகனை கூட்டி வாரா. என்ன பிரச்சனைன்னு கேட்டால், டாக்டர் இவருக்கு 2 நாளாக சளி வருத்தம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அது சளி வருத்தம் கிடையாது, அதுக்கும் மேலே. அம்மாவும் மகனும் அந்த சளி வருத்தத்துக்கு மேலதிகமாக மாறி மாறி நிறைய சிம்டம்ஸ் சொல்கிறாங்க. உடம்பெல்லாம் சோர்வாக இருக்குது டாக்டர், பசியே வர மாட்டேங்குது, உடம்பெல்லாம் நிறையவே வியர்த்து போடுது, கண்ணில் தண்ணியாக கொட்டுது, அப்பப்போ வயிறெல்லாம் வலிக்குது, விட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கார் தவிர பொட்டு தூக்கம் கிடையாது. இப்படி லிஸ்ட் பெருசாக போய்கிட்டே இருக்குது. இந்த அத்தனை சிம்டம்ஸுக்கும் சேர்த்து ஒரு பெயர் உண்டு, அதுதான் விட்ராவல் சிம்டம்ஸ். எஸ், போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களுக்கு அது கிடைக்காமல் போகும் பட்சத்தில் வரக்கூடிய உடல் அயற்சி நிலைமை. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்ததில் அந்த அம்மா இன்னும் நிறைய தகவல்கள் சொல்கிறா. டாக்டர், இன்னும் கொஞ்ச நாள் இவருக்கு ஓலெவல் எக்ஸாம் வருது, 3 மாதம் முன்னாடி வரைக்கும் ரொம்ப நல்லா படித்து கொண்டு இருந்தவர் இப்போலாம் படிக்கிறதே இல்லை. இந்த 3 முக்கியமான பாயிண்ட் சொல்கிறா. வீட்டில் வச்சிருக்கிற காசெல்லாம் காணாமல் போகுது, ரொம்ப தாமதமாக தான் வீட்டுக்கு வரார், இவரோட பழக்கம் முழுக்க இவரை விட வயதில் கூடினவர்களோட தான். இந்த 3 பாயிண்ட்ஸும் தான் ஒரு பிள்ளை கெட்டுப்போவதற்கான பர்ஃபெக்ட் ஃபார்மியூலா. அண்மை காலங்களில் இலங்கையை உலுக்கி கொண்டிருக்கும் மிக பெரும் போதைப் பொருள் கிறிஸ்டல் மெத்தம்ஃபிட்டமீன். பேச்சு வழக்கில் சொல்கிறதுன்னா ஐஸ். மிக பயங்கரமான போதைப் பொருள், ஹைலி அடிக்டிவ் அண்ட் ரியலி டேஞ்சரஸ். அரசாங்கத்தின் மிக கெடுபிடியான சட்டங்களாலும் போலீஸாரின் சாமர்த்தியத்தாலும் மிக பெரும் போதை சாம்ராஜ்யங்கள் சரிந்த வண்ணம் உள்ளன. அதனால் எங்களோட ப்ராக்டிஸுக்கு வர இப்படியான பேஷண்ட்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு போகுது. சில நேரங்கள் அந்த நபர்களே நம்மிடம் வந்து நரம்பு சார்ந்த வலிகளுக்கும் உடல் வலிகளுக்கும் நாங்கள் கொடுக்குற மருந்துகளின் பெயர்களை மிகச்சரியாக சொல்லி, டாக்டர் ஒரு நாளைக்காச்சும் தாங்க டாக்டர்னு கெஞ்சுவார்கள். போதைப் பொருட்களை 3ஆக பிரிக்கலாம். பிரெயின் ஸ்டிமியூலன்ஸ், பிரெயின் டிப்ரெசன்ஸ், ஹலூசினோஜன்ஸ். இவை ஒவ்வொன்றும் தொழிற்படும் விதம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடலாம். உண்மையில் இந்த போதைப் பொருட்கள் அடிமையானவர்களோட மூளைக்குள்ளே என்னதான் நடக்குது? சிம்பிளாக சொல்லணும்னா என்டோஃபின்ஸ், டோபமீன் அப்படி 2 நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் உண்டு. நாம் குட்டி குட்டியாகவோ அல்லது பெரிதாகவோ எதையாவது சாதிக்கும் பொழுது நமக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் தரும் 2 ரசாயன பதார்த்தங்கள். இந்த போதைப் பொருட்கள் கிட்டத்தட்ட இந்த 2 பதார்த்தங்களையும் வெளியிலிருந்து எடுப்பது மாதிரி இப்போதைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அவற்றை ஆரம்பத்தில் எடுக்கும் போது என்ன நடக்கும்னா, நம்மளோட மூளைக்குள்ள என்டோஃபின்ஸ், டோபமீன் இது 2ம் அதிகரிப்பதனால ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். எதையுமே சாதிக்காமல் எல்லாவற்றையும் சாதித்த ஒரு உணர்ச்சியை பெறுவோம். காலம் போக போக என்ன நடக்கும்னா, இந்த டோப்பமீன் ஓவர்ஃப்ளோ ஆவதோடு சேர்த்து இந்த டோப்பமீன் ரிசெப்டர்ஸ் டீசென்சிட்டைஸ் அடையும், மூடிக்கொள்ள பார்க்கும். அப்போது அதே அளவு எஃபெக்டை எடுக்கிறதுக்கு, ஒரு உதாரணமாக முதல்ல 100 கிராம் போதைப் பொருள் சாப்பிட்டா வர எஃபெக்டை எடுக்கிறதுக்கு இப்போது 150 கிராம் போதைப் பொருள் சாப்பிட வேண்டியிருக்கும். இதற்கு பேர் தான் டாலரன்ஸ். அடுத்த கட்டமாக இந்த என்டோஃபின்ஸ், டோபமீன் போன்றவை தாராளமாக கிடைக்கும் பொழுது உடம்பு அவற்றை இயற்கையாக உற்பத்தி செய்வதை குறைத்து கொள்ளும். அப்போது சராசரி மனிதர்களுக்கு இருப்பதை விட இவர்களது உடலில் டோபமீன் அளவு குறைவாக இருக்கும். இப்போது சாதாரண டோபமீன் அளவை உடம்பில் வைத்துக் கொள்வதற்கு இவர்களுக்கு போதைப் பொருட்கள் தேவைப்படும். இதற்கு பெயர் தான் டிபெண்டன்ஸ். இதுதான் மிகவும் ஆபத்தான கட்டம். இதுவரை ஒரு உந்து சக்திக்காக போதைப் பொருட்களை பாவித்தவர்களுக்கு இப்போது தம்மைத்தாமே சாதாரணமாக உணர்வதற்கே போதைப் பொருட்கள் தேவைப்படும். ஜஸ்ட் டு ஃபீல் நார்மல். அவர்களுக்கு நிறைய உதவி தேவை. இதற்காக இலங்கையில் மிக முனைப்போடு செயற்பட்டு வரும் ஒரு அரசாங்க திணைக்களம் தான் நேஷனல் டேஞ்சரஸ் ட்ரக் கண்ட்ரோல் போர்ட். இவர்கள் நாடு பூராகவும் நிறைய ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அரசாங்கம் அண்மையில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பரையும் அறிவித்தது, 1927. அந்த இலக்கத்துக்கு அலையுங்கள், வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்டின் உதவியை நாடுங்கள். அதுவும் இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வைத்தியசாலையின் ஓபிடியை நாடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உதவி காத்திருக்கிறது. அடுத்ததாக நம் பெற்றோர் செய்கிற பெரிய பிழை, ஒரு கால் கட்டு போட்டால் எல்லாம் சரியாயிரும்னு நம்புறது. தப்பு, தப்பு மேலே தப்பு. இது ஒரு பெண்ணை உடன்கட்டை ஏற்றுவதற்கு சமானம். ஒருத்தர் வாழ்க்கை தான் கெட்டு போயிடுச்சு, அதுக்காக எங்கேயோ நிம்மதியாக இருந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் கெடுத்து, அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையோட வாழ்க்கையும் கெடுத்து, கம்பவுண்ட் டேமேஜ். அன்பான அம்மாக்களை தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை அந்த இருண்ட உலகத்திலிருந்து முதலில் வெளிக்கொண்டு வாருங்கள். அதற்கு பிறகு திருமணம் பற்றி யோசிக்கலாம். இளைஞர்களே, குறுக்கு வழியில் டோபமீனை தேட வேண்டாம், உண்மையான வெற்றிகளில் டோபமீனை தேடுங்கள். சக்ஸஸ் இஸ் த ரியல் மோட்டிவேஷன். வெற்றி தான் இன்னும் வெற்றிகளை கொண்டு வரும். அதனால தான் கிளாஸில் ஃபஸ்ட் வந்தவர் ஃபஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கார், பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிக்கிட்டே இருக்கார். த ரியல் டோபமீன் ஹிட் வெற்றி தான், உண்மையான போதை அதுதான். நாளைக்கே உங்கள் நண்பன் உங்களை போதைக்கு தூண்டினால் வயலன்ஸ் தப்பு தான், பரவாயில்ல, வேகமாக ஒரு அறை விடுங்க. அவன் உங்கள் நண்பனே கிடையாது, அவன் உங்கள் எதிரி. சிதைந்து போக போகிறது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பம், ஒரு சமூகம். திடமாக உறுதியாக இந்த போதை கலாச்சாரத்தை எதிர்த்து நில்லுங்க. Drugs don't just destroy you, they destroy homes.